ஹலோ. அறம் மாற்றுவோம் பக்கத்தில் ஒரு முக்கியமான அறம் என்ன? உடல் ஆரோக்கியம். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கையில் நம்ம சித்தர்கள் அன்னைக்கு பல மூலிகைகளை கண்டுபிடிச்சி வச்சாங்க. அந்த மூலிகைகளை பற்றி இன்னைக்கு இந்த உலகம் மறந்துடுச்சு. அதில் ஒரு பெரிய அரிய மூலிகை தான் அகத்தியரோட செஞ்சோற்று கற்றாழை. ஸோ இந்த செஞ்சோற்று கற்றாழையினுடனே சிகப்பு கலரில் படம் போட்டு அப்படி இப்படின்னு வெப்சைட்டை தட்டினா வருது, அது இப்போ இருக்குமா அப்படின்னு. செஞ்சோறு, ஸோ அதில் இருக்க சோறு அதுதான் சிகப்பாக இருக்கும். என்னடா இது செஞ்சோற்று கற்றாழை, இதை நம்ம பார்த்துருக்கோமா, கேள்விப்பட்டிருக்கோமா? அகத்தியர் சொல்கிறாரு, இந்த செஞ்சோற்று கற்றாழையோட சோறை எடுத்து நீங்கள் திருக்கடுகத்தோட 48 நாள் கலந்து சாப்பிடும்போது தேகம் பொன்னாக மின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேகம் செம்மர கட்டை போன்று உறுதியாக இருக்கும். 40 வகையான நோய்கள் உங்களை வரவே வராது, அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல ஒரு நல்ல வாசனை இருக்கும், வேர்வை வாசமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அரிய செஞ்சோற்று கற்றாழை எனக்கு ஒருவர் மூலமாக கிடைத்தது. ஸோ இப்போ இந்த செஞ்சோற்று கற்றாழைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இங்கே தெரிகிறது தான் உங்களுக்கு, சாதாரணமாக இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த செஞ்சோற்று கற்றாழையை நம்ம கட் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த செஞ்சோற்று கற்றாழை உங்களுக்கு இந்த சிகப்பு கலரில் தெரியுது இல்லைங்களா? ஆனால் இதை கட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கிற கற்றாழை மாதிரி தான் இருக்கும். ஸோ சாதாரணமாக இருக்கிற கற்றாழை மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதோட லிக்விட் இப்படி தான் வருது. சாதாரணமாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு பச்சை கலரில் வந்தது இல்லைங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அதோட திரவம் லைட்டாக ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலரில் உங்களுக்கு வருது. ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணது. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு இரத்த சிகப்பாக மாறி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதுதான் செஞ்சோற்று கற்றாழை. இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த சிகப்பு கலரில் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சோறு. ஸோ இது எதுவும் கலர் போட்டு எதுவும் எடுக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அதிலிருந்தே வரக்கூடியது தான் அந்த லிக்விட். ஸோ அது நல்ல ஒரு இரத்த சிகப்பாகவே மாறிடும். ஸோ இந்த செஞ்சோற்று கற்றாழைங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை கிடைக்கப்பெறாதவங்க இன்றைக்கி அவ்வளோ விலை கொடுக்குறேன், இவ்வளோ விலை கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது. இது நேர்மறை உணர்வுகளை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆகர்ஷிக்கக்கூடிய தன்மை உடையது. இது நேர்மறை உணர்வுகளை ஆகர்ஷிக்கக்கூடியதுனாலேயே செல்வத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது ஆரோக்கியம், உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நன்றி. இன்னொரு நாள் நம்ம இன்னொரு மூலிகை இதில் சந்திக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கலர் மாறி இருக்கிறது கொஞ்சம் தெரியும். இந்த லிக்விடு முன்னாடி இருந்ததுக்கு கலர் மாதிரி இருக்கிறது தெரியும். ஸோ இது 20 நிமிடங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதை மாதிரி இரத்த சிகப்பில் மாறும். ஸோ அந்த இதை எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் 7 முறை கழுவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். சாதாரண சோற்று கற்றாழையை விட இந்த செஞ்சோற்று கற்றாழை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு செஞ்சோற்று கற்றாழை ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி ஒரு இருக்கும். இது அப்படி கிடையாது, அப்படி ரொம்ப நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. இன்னொரு நாள் நம்ம இன்னொரு மூலிகையில் சந்திக்கலாம். பாய் பாய்.